ஜோதி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நான் ஏதே இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் உயிரோடு தான் இருக்கேன். சரியா? ஜெய பெத்த புள்ள தூர சிங்கம் சிவன் என் அப்பா எனக்கு பாதுகாப்பான், பார்த்துட்ருக்கான், காத்துட்ருக்கான். சரியா? ஆனால் நான் பார்க்க வேண்டியது உன்னை மட்டும். நான் உன்னை பார்க்கணும், முழுசாக பார்க்கணும். உன்னை கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், உன் தோல்லையும் மார்லையும் சாஞ்சி அழுவணும். எனக்குள்ள பல ஆசைகள் இருக்குது, அது நிறைவேறணும். சரியா? என் பொண்டாட்டியா நீ ஆகணும். நீ லாயராரு, என் பொண்டாட்டி. ஓகே. ஃபஸ்ட்டு நான் உன்னை மதுரைக்கு பார்க்க வந்தப்போ இருந்து என் ஃபேஸ்க்கும் இப்போ இருக்கிற என் ஃபேஸ்க்கும் கொஞ்சம் நினச்சி பாரு ஜோதி. சரியா? உனக்கு ஜோதிக்கு ஜோடியாக பொருத்தமாக நான் வந்திருக்கேண்ணா. நான் நீ சொல்கிறத இன்னைக்கு, நீ சொல்கிறத என்றைக்கும். சரியா? நம்ம மேரேஜுக்குள்ளே ஜோடி பொறுத்த நல்லாயிருக்கு, இவங்க சேர்ந்து வாழிட்டோம், இவங்க கனவு திட்டம் எல்லாம் நல்லபடியாக வாழிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாய்த்தவங்க. ஜாதி மதம் வேதம் எல்லாம் விட்டு வந்து மனசார வாய்த்தவங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்பயும் நான் சொல்கிறேன், மனுஷன் நான், ஆனால் எனக்குள்ள என் அப்பா இறைவன். ஓகே. இறைவன் டைரெக்டாக வந்து யார் பொறுக்கிறதில்ல, ஒரு மனித ரூபத்திலே ஆடு மாடு கோழி நாய் பன்னி குதிரை அப்படின்னு ஒரு ஜீவராசி மூலயமா வரும். அது எப்போ சிவனோட பக்தியும் சக்தியும். சரியா? அந்த மாதிரி ஒரு மரத்தில் ஒரு 1000 இலை இருக்குன்னா அதில் ஒரு இலை தான் நான். நான் கடவுளுக்கு இல்லை, நான் ஈஸ்வரன் இல்லை, ஆனால் ஈஸ்வரனோட புள்ள. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. சரியா? என் ஃபேஸ் பாரு, முன்னைக்கு நான் இப்போ ஐ லவ் யூ ஜோதி. சாப்பிட்டியா?